Acts chapter 22 verse 1 to 30. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனம் வரை. வசனம் 1. சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். Man and brethren and the father, and hear ye my defense which I make now unto you. வசனம் 2. அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், and when they heard and that and speak in the Hebrew tongue to them, they keep them more silence and said. வசனம் 3. நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்த இந்த நகரத்திலே கமேலியனின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராகியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராகியமுள்ளவர்களாயிருந்தேன். I am verily a man in which I am the Jew, born in the Tarsus, a city in the Cilicia, hid and forgot upon in this city that the fair Camille, and to God according to this perfect manner of the law of the fathers, and was an zealous to word and God, as ye all your is day. வசனம் 4. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையிலே ஒப்புவித்து மரண பரியந்தமும் துன்பப்படுத்தினேன். And I persecuted this way unto the death, building and the delivering into the person both man and woman. வசனம் 5. அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரரும் நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களுக்கு தண்டிக்கப்படும்படிக்கு அவளுடன் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். As also this high priest and doth and bear me and witness and all this is head of the elders, for whom also I received letter unto the brethren, and went to the Damascus to the bring them which and were there and were bound unto the Jerusalem, for to be and punished. வசனம் 6. அப்பொழுது நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. And it's come to the pass that as I made and my journey, and was the come night unto the Damascus about the noon, suddenly there and sounding from heaven a great and light and round about me. வசனம் 7. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். இதை நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஒரு சண்டே கிளாஸில், வசனாட்டவரில், ட்ராமாவில் இந்த வாய்ஸை நான் ஒருத்தருக்கு நான் சொன்னேன். அந்த வாய்ஸில் பேசுனது ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ஸில் நான் ட்ராமா அட்டன் பண்ணது இன்னும் நான் இருக்குது. நான் பேசுனா சந்தேகமாக கூட இருக்குது. அது நான் பேசுனேன். ஐ ஃபீல் இப்போ திருப்பியும் சவுல் சொல்லி காட்டுறாரு அந்த மக்களுக்கு கடவுள் என்ன மாற்றினதை பற்றி. And I fell unto the ground and heard a voice saying unto me, Saul, Saul, away persecutest thou me. வசனம் 8. அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றான்.
அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். And I answered, Who heard and thou, Lord? And he said unto me, I am Jesus of the Nazareth, whom thou and persecutest. வசனம் என்பது, என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு மயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. And they that were with me and saw indeed the light and they were afraid, but they heard not the voice of him that speak to me. வசனம் 10. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்ய வேண்டிய நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கேயே உனக்கு சொல்லப்படும் என்றார். And I said, What shall I do, Lord? And the Lord said unto me, Rise and go into the Damascus, and there it shall be told thee of all things which are the appointed for thee to do. வசனம் 11. அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்ற போனபடினால் என்னோடு இருந்தவர்கள் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். And when I could not and see for the glory of the light, being led by the hands of them that were with me, I come into the Damascus. வசனம் 12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதர்களிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன், and one Ananias, as the devout man and according to the law, having the good and report of all the Jews which were there. வசனம் 13. என்னிடத்திலே வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்த நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். Come unto me, and stood and said unto me, Brother Saul, and receive the sword. And the some hour I looked upon him. வசனம் 14. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீர் அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் பொழிய கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கார் அப்படின்றது தான் அந்த கணக்கு. And he said, the God of your father had chosen thee, that thou and shouldest. And now is I will and see that I just one and shouldest hear the voice of his mouth. வசனம் 15. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவர்களுக்கு சாட்சியாயிருப்பாய். For thou shalt be this witness unto all men of what thou hast see and hear. வசனம் 16. அப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றான். And now when trusses thou rise and be and baptized and was anyway the sin and calling and the name of the Lord. வசனம் 17. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்ப வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். And it's come to the pass that and when I was come again to the Jerusalem, even when I prayed in the temple, I was in the trance. வசனம் 18. அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சி இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். And now he man saying unto me, make haste and get thee and quickly out of the Jerusalem,
for they will not and receive the testimony concerning me. வசனம் 19. அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் கவலையிலே வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும், and I said, and Lord, and they cannot that I imprisoned and beat in every synagogues them that unbelieved and thee. வசனம் 20. உம்முடைய சாட்சியும் தேவனுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போதும் நானும் அங்கே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை கிழித்து கொண்டிருந்ததையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றான். And when he bled of the martyr Stephen was answered, and I also was standing by, and consenting unto his death, and keep the remainder of them that enclave him. வசனம் 21. அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதி இடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். And he said unto me, depart, for I will send thee far at the ends unto the Gentiles. வசனம் 22. அதற்கு வார்த்தை வரைக்கும் அந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு அப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், அவன் உயிரோடு இருக்கிறது நியாயமில்லை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். And they gave him audience unto this word, and then lifted up their voice, and they said, away with and such a flow from this earth, for it is not unfit that he should live. வசனம் 23. அவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை கிழித்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியையும் தூற்றிக்கொண்டே இருக்கையில், and as they and carried out and cast off their clothes and the hair dust unto this air. வசனம் 24. சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாக இப்படி கூக்குரலிட்ட முகாந்தரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்கச் சொன்னான். The chief and captain and commandments into thee and forgot into this castle, and the bear that he should and be and examined by scourging that and he may can now wherefore they carried so against him. வசனம் 25. அந்தபடியே அவர்கள் அவனை வாரினாலே இழுத்த காட்டும்போது பவுல் சமீபமாய் நின்று 100 அதிபதியையும் நோக்கி, ரோமனும் நியாயமும் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உனக்கு நியாயமா என்றான். As they had bound him with in tongue, Paul and said unto the Icarian that stood by, is it lawful for you to the scourge a man that is a Roman and the under commandment? வசனம் 26. 100 அதிபதி அதை கேட்டு சேனாதிபதி இடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீ செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரு, இந்த மனுஷன் ரோமன் என்றான். When he heard and that he went and told the chief captain, saying, take here what thou and doest, for his man is a Roman. வசனம் 27. அப்பொழுது சேனாதிபதி
பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா? எனக்குச் சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். Then the chief captain came and said unto him, Tell me, art thou a Roman? He said, Yes. வசனம் 28. சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த தீவிரவாதத்தினாலே இந்த சிலாக்கியத்தையும் சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானே இந்த சிலாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். And the chief and captain answered with a great shame, abandoning high decent freedom. And Paul said, But I wasn't free born. 29. அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டார்கள். சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டவிழ்ப்பதற்காக பயந்தான். Then straightway the way they and departed from him, which sold and had examined him. And the chief captain also was an afraid after he came on that he was a Roman, and because he had banned him. இதில் என்ன தெரியுதுன்னா, ரோமனோட மெய்யான தேவன் அவர் சொல்லி அவங்க கேட்கல, ஆனால் இவர் ரோமன்னொன்னு பயந்துட்டாங்கலாம். ஆனால் அந்த காலத்தில் ரோமர்கள் ரொம்பவும் முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க. அந்த ரோமர் மத்தியிலையும் ஒரு கடவுள் வந்து பவுலை தேர்ந்தெடுத்திருக்கார். பவுலின் மேல் யூதரால் ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியர்களையும் ஆலோசனை சங்கத்தார்கள் அனைவரையும் கூட்டி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். And that tomorrow, because he was an heir, can on the fraternity, whereunfor he was an accuser of the Jews, he loosed him from his own bond. And the commandments these chief priests and all their councils to the appear, and brought and Paul down and set him before them. அதுக்கப்புறம் ஃபாரின் போனவங்க திருப்பியும் வந்து பியானோ கிளாஸ் கற்றுக் கொடுத்தாங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், கிளாஸ் ரொம்ப லாங்கானனால. கற்றுக் கொடுத்தது நான் வீட்டில் என்னுடைய ஐபேடில் ட்ரைன் பண்ணணும். அப்போ தான் அப்புறம் அவங்க எல்லாம் நிற்க வச்சு, டீச்சரை ஒரு டைம் தனியாக நிற்க வச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டைம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க, குரூப் ஃபோட்டோ. சந்தோஷமாக இருந்தது. தேசியமணி வரல, அவர் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டார். அவர் எங்கன்னு நான் தேடினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடவுள் நல்லபடியாக முடித்தார். அதோட